ஐதீகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமி இனிய வணக்கங்கள். ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானாலும் குரு பார்வையினாலும் பலனும் பயனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை, அதாவது 23/6/2024 முதல் 29/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும், 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்தில் மங்கள குரு பகவான் பார்வையும், 8ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், அவரோடு செவ்வாய்க்கிழமை வரை புத பகவானும், பாக்கியஸ்தானத்திலே புத பகவான் புதன்கிழமையிலிருந்து வந்துடுவார். லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்வார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திர பகவான் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலும், வளரும் பாவமாகிய 3ஆம் இடத்திலும், 4ஆம் இடத்திலும், 5ஆம் இடத்திலும் இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான சந்திர பகவானுடைய சலனங்கள். விருச்சிக என்பதிலே பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை, பாக்கிய யோகங்கள் தான் நிறையா இருக்குது. அதன்படி ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 23/6/2024 திதி தேய்பிறை துவிதி திதியும், இரவு 7 மணி வரை பூரண நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அமர்வு. அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு 24/6/2024 திதி தேய்பிறை திருதியை திதியும், மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரமும் மரணயோகம் கூடிய நாளாக திங்கட்கிழமைக்கு வருகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 25/6/2024 திதி தேய்பிறை சதுர்த்தி திதி, மாலை 5 மணி வரை திருவோண நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள், அன்று சங்கடகர சதுர்த்தியாக வருகிறது. அடுத்து 26/6/2024 புதன்கிழமைக்கு திதி தேய்பிறை பஞ்சமி திதி, மதியம் 3:30 மணி வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்பு சதய நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாளாக வருகிறது. அடுத்து 27/6/2024 வியாழக்கிழமைக்கு திதி தேய்பிறை சஷ்டி, மதியம் 2 மணி வரை சதய நட்சத்திரம், அதன் பின்பு புரட்டாய நட்சத்திரம் வருகிறது, மரணயோகம் கூடிய நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 28/6/2024 திதி தேய்பிறை சப்தமி திதி, இரவு 7 மணி வரை, அதன் பின்பு தேய்பிறை அஷ்டமி திதி வருகிறது. அதேபோல் பகல் 12:30 மணி வரை பூரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரம் வருகிறது, சித்தயோகம் கூடிய நாள். அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 29/6/2024 திதி தேய்பிறை அஷ்டமி திதி வருகிறது, மாலை 4 மணி வரை, அதன் பின்பு நவமி திதி. பகல் 11 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம், சித்தயோகமும் மரணயோகம் கூடிய நாள், அன்று தேய்பிறை அஷ்டமி திதி. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். விருச்சிக ராசி என்பதில் பொதுவாக பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் அமரும் பொழுது தனபாக்கிய யோகங்கள் பல்கி பெருகும். தனாதிபதியின் பார்வை காரணத்தினால தன வாக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறும். 4ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் நன்மையும் கிடைக்கக்கூடிய வழக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக, திருப்திகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக உண்டு. 10ஆம் ஆதி சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்தனால சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் யோக பலங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரம் பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு தான் நிச்சயமாக உண்டு. மங்கள பாக்கியங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்து கொண்டே இருக்கும் காரணத்தினால தொழில் வளம் பெருகும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சற்று நிதானமான வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ல் அமர்ந்த சூரிய பகவான் தேவையில்லாத சில பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பார்.
உத்தியோகத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பணி சுமைகளை அதிகரித்து கொடுப்பார். இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க உத்தியோகத்தில் மட்டும். கல்வி நிலைகளை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு அருமையான கல்வியில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தபோதும் துவக்க காலகட்டங்கள், கல்வி இப்போ தான் துவங்கியிருக்கு, அதனால் துவக்க காலகட்டங்களில் அந்த படிப்பு சிறிது மத்தியமாகத்தான் போகும். என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறதுங்கிறது கூட சில நேரங்களில் புதிய கல்வி, புதிய இது எல்லாம்னால அது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இருந்தபோதிலும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆசிரியருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கிடைக்கும். உடல் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக கவனம் செலுத்துங்கள். அதுவும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும். நீர் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வயிற்றில் அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் தேவையில்லாத உணவுகளை தயவுசெய்து உட்கொள்வதை தவிர்த்தால் நலம் தரும். மங்களத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளுதல் திருப்திகரமாக இருக்கும். மங்கள செய்திகள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் அடுத்த வாரத்தில் இதை செஞ்சிங்கன்னா நல்ல யோக பலங்கள் கிடைக்கும். அடுத்த பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல பலம் கிடைக்கும், பலனும் கிடைக்கும். இதுகாரம் இருந்து வந்த பிணக்கம் எல்லாம் இணக்கமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அந்யோன்யம் கிடைக்கும். மங்களகரமான விஷயங்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. யோக பலமான வாரமாக இந்த வாரம் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுப செய்திகள் கிடைக்கும். அதே போல் மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மங்கள செய்திகளும் புத்திர பாக்கியங்களும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய விஷயங்களும் எல்லாம் நடக்கும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு நல்ல அருமையான வாரமாக அமையும். குருவார்க்க கோடி நன்மை. குருபவானுடைய பார்வையினால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கப் போகிறது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. அதனால் அந்த பலனை நீங்கள் பயன்படுத்திங்க. நிச்சயமாக நிறைய பலன்கள் கிடைக்கும். உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப சங்கடகர சதுர்த்தியில் செவ்வாய்க்கிழமைக்கு வருகிறது. சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபட பண்ணுங்கள். தேய்பிறை பஞ்சமி தேதியில் வாராகியம்மனையும் பஞ்சமுக தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள். பலன்கள் நிறைய கிடைக்கும். தேய்பிறை சஷ்டி தேதியில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு தேய்பிறை அஷ்டமி தேதி வருகிறது. இந்த அஷ்டமி தேதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். நன்மைகள் நிறைய கிடைக்க போகிறது. விருச்சிகராசி என்பதே இதுவரை இல்லாத ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் நிறைய கிடைக்க போகிறது. எதிர்பாராத நன்மைகளும் லாபத்தோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் உட்காரும்பொழுது வராக்கடன் வந்து சேரும். குடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் அடைவீர்கள். பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. இறை பலம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கப் போகிறது. அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமான வாரமாக அமையும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.